சொல்லியும் வர சொல்ல ஜாதி அப்படி இப்படின்னு கலாச்சாங்க. நாங்கள் 5 பேர் வந்தோம். எங்கள் 5 பேரையும் வயிற்றுலையும் குத்தி தலைமுடி இடித்து என்னை தலையை முடி பிடிச்சி இழுத்து செவுத்துல வச்சு இந்த இடம் ஃபுல்லாக வீங்கி இந்த இடத்துல இந்த வயிற்று ஃபுல்லாக எங்கள் 5 பேரையும் குத்தி விட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பள்ளி மாணவியை வழிமறித்து சாதி பெயரை கூறி சரமாரியாக தாக்கிய சக மாணாக்கரின் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவளம் பகுதியில் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் இடைநிலை சமூக மாணவிக்கும் பட்டியலின சமூக மாணவிக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இடைநிலை சமூக மாணவி சாதி பெயரை கூறி கீழ்த்தரமாக பேசுவதாக மற்றொரு மாணவி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்ததை அடுத்து அவர் இருவரையும் கடுமையாக கண்டித்துள்ளார். இந்நிலையில் இடைநிலை சமூக மாணவியின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த தன்னை மோசமாக திட்டி கடுமையாக அடித்ததாக மாணவி தெரிவித்துள்ளார். போன மாசம் ஸ்கூல்ல சண்டை நடந்துச்சு. 11th பொண்ணுங்களுக்கும் எங்களுக்கும் போ சொல்லியும் வர சொல்ல ஜாதி அப்படி இப்படின்னு கலாச்சாங்க. நாங்கள் கேட்டோம், டைரி வந்தால் முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே சண்டை வந்து HME சண்டை போயிட்டோம். HME சண்டை போக சொல்ல லெட்ரு வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டாங்க. காவ்யான்ற பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க ஆயா, அவன் அண்ணன், அவன் தம்பி வந்து நாங்கள் 5 பேர் வந்தோம். எங்கள் 5 பேரையும் வயிற்றுலையும் குத்தி தலைமுடி இடித்து என்னை தலையை முடி பிடிச்சி இழுத்து செவுத்துல வச்சு இந்த இடம் ஃபுல்லாக வீங்கி இந்த இடத்துல இந்த வயிற்று ஃபுல்லாக எங்கள் 5 பேரையும் குத்தி விட்டாங்க. பாத்ரூம்ல வச்சு 5-6 பசங்க சந்தைய பையனை அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வந்துருக்கு, நெஞ்சில எலும்பு முறிஞ்சிருக்கு, பின்னாடி முதுகுல தரதற்கு சட்டையிலிருந்து காயம் ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் படிக்கும் மாணவர்களிடையே சாதி போக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் சாதி பாகுபாடு காரணமாக மாணவர் ஒருவரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் சாதியை காரணம் காட்டி பள்ளி மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அவங்க அம்மா அப்பா பேர சொல்லி கிண்டல் அடிச்சு கண்டதா பேசினாங்க. அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர் சார் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலையா? சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நான் போலீஸ்ட்ட பேசுறேன். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் காவல் நிலையத்தில் வாழத்தூரை சேர்ந்த ஜெயராணி தங்கபுஷ்பம் என்பவர் பிப்ரவரி 19ஆம் தேதி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். புகாரில் முதலூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் எனது மூத்த மகன் ஜீவானந்தம் 11ஆம் வகுப்பு, இளைய மகன் ஜெகதீஷ் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். முதலூர் ஊரை சேர்ந்த மாணவர்கள் சிலர் அடிக்கடி எனது மூத்த மகனை சாதிய குறிப்பிட்டு இழிவாக பேசி சண்டை இழுத்துள்ளனர். இது சம்பந்தமாக எனது மகன்கள் ஆசிரியர்களிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் சாதிய மனநிலையில் இருந்து அலட்சியம் காட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி வழக்கம் போல் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரையிலான ஸ்டடி கிளாஸில் இருக்கும்போது முதலூர் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவன் எனது மகனை கிண்டல் செய்து தகாத வார்த்தைகளில் பேசியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை நடந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 19ஆம் தேதி காலை 11 மணி இடைவேளை நேரத்தில் எனது மகன்கள் பள்ளி கழிவறையில் நிற்கும் நேரத்தில் அங்கு வந்த அதே மாணவர் எனது மூத்த மகனின் சட்டை காலரை பிடித்து தரதரவென்று இழுத்து ஆசிரியரிடம் ஏன் புகார் தெரிவித்தாய் என கேட்டு அடித்துள்ளான். மேலும் அவனுடன் வந்த 4 பேரும் சேர்ந்து கழுத்தை நெரித்து மாறி மாறி தாக்கியுள்ளனர். எனது மகன் வலது பக்க நெஞ்சில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது, முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து எனது மகன் வகுப்பு ஆசிரியரிடம் தெரிவித்தும் எனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. எனக்கு முடியல, எனது அம்மாவுக்கு போன் செய்து தாருங்கள் என கெஞ்சியும் அவர்கள் போன் செய்து கொடுக்கவில்லை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. மிகவும் அலட்சியமாக அடிபட்ட இடத்தில் ஐஸ் கட்டி வைத்துவிட்டு இதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ வீட்டுக்கு போகக்கூடாது, மாலை வரை இங்கேயே ஓய்வு எடு, வீட்டுக்கு அனுப்ப முடியாது என கூறியுள்ளனர். எனது மகனை அடித்த ஒரு மாணவனின் கிழிந்த சட்டையை வீட்டுக்கு போய் மாற்றி வர அப்போதே அனுமதி கொடுத்துள்ளனர். உடற்கல்வி ஆசிரியர் கூறியதின் பேரில் பள்ளி தூய்மை பணியாளர் கோயில்மணி என்பவர் காயங்களுக்கு மூலிகை இலையை கசக்கி மூக்கில் ஊற்றியுள்ளார். இவ்வளவு நடந்தும் எனக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. மாலை பள்ளி வேன் மூலம் வீட்டுக்கு வந்து கதறி அழுது என்னை 5 பேர் சேர்ந்து அடித்து விட்டனர், மூக்கிலிருந்து ரத்தம் வந்தது என கூறி நடந்த சம்பவத்தை தெரிவித்தார். அதன் பின் நான் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தேன். அங்கு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். என் மகனுக்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் மார்பு காயமும் விழா எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது. எனவே எனது மகனை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது அலட்சியமாக செயல்பட்டு தகவல் தெரிவிக்காமல் இருந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் போலீஸ் தரப்பு மெத்தனம் காட்டவே
புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 20ஆம் தேதி தட்டார்மடம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இவ்விவகாரம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவனிடம் தகவலை தெரிவித்தனர். அவர் பிப்ரவரி 22ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவரையும் பெற்றோரையும் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசி அதன் பின் தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் மாணவரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய 5 மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் ஆகியோர் மீது BNS சட்டப்பிரிவுகள் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர் வேலம்மாள் வழக்கு பதிவு செய்துள்ளார். சாத்தான்குளம் DSP ஆவுடையப்பன் விசாரணை நடத்தி வருகிறார். சாத்தான்குளம் அருகே மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் 5 மாணவர்கள், பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களிடையே நிலவும் சாதி பிளவை ஆசிரியர்கள் வேடிக்கை பார்ப்பது தலைகுனிவு மட்டுமல்ல, ஆபத்தும் கூட. புத்தகங்களமா நைட்டு கோச்சிங் வச்சிருந்தாங்க. வழக்கம் போல இருக்குமோ ஒரு தொடர்ந்து 3 நாள். அந்த 3 நாள் கோச்சிங்க்கு அவன் வரல. ஆனால் 4ஆம் நாள் கோச்சிங்கு வந்திருந்தான் புத்தகங்களமா அன்னைக்கு. அந்த அன்னைக்கு 3 என் கூட பிடிக்கும் 3 பேர் கூட வம்புழுத்தான், தொடர்ந்து பிடித்தான். வந்த 3 பேருக்கு வந்த அன்னைக்கு 3 பேர்கிட்ட வம்புழுத்தான் குடும்பத்தை பத்தி. அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி கிண்டல் அடிச்சு தப்பா பேசினான். அண்ணா நீங்க பேசுறீங்களா? 11 மணிக்கு பாத்ரூம்ல வச்சு 5-6 பசங்க சந்தைய பையனை அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, நெஞ்சில எலும்பு முறிஞ்சிருக்கு, பின்னாடி முதுகுல தரன்னு சட்டை இழுத்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா என் பையன் அழுதுருக்கான், புரண்டிருக்கான். எங்க அம்மாட்ட சொல்லுங்க, எங்க அம்மா வர சொல்லுங்க, எங்க அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர் சார் யாருமே எனக்கு போன் பண்ணலையா. சாயந்தரம் 5 மணிக்கு என் பையன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு சொன்ன பிறகுதான் ஏகெச்சம் எனக்கு போன் பண்றாங்க. அப்ப உங்க பையன் கோச்சிங்க்கு வராம வந்துட்டாங்க. அப்ப என் பையன் மூக்கில் விட்டு ரத்தமா வந்து நிக்கிறாரு சார், ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா, நீங்க எதுனாலும் ஏகெச்சம் நாளைக்கு கெச்சம் சார். முந்நூறு பசங்க 400 பசங்க இப்படி 100 பேர் ஓடுறோம், அப்படி 100 பேர் ஓடுறோம், அப்படி 100 பேர் ஓடுறோம். எல்லாம் கத்தியுமா எடுத்துன்னு ஓடுறாங்க சார். நாங்கள் சொட்ட முடின்னு உள்ள ஓட்டேன் சார். அதான் சார் தெரியும். ஓகே ஐயா, எல்லாம் ஒரு 300 பேர் இருப்பானுங்க சார். கத்தி எல்லாம் அவன் ஒரு பட்டா கத்தி வச்சுக்கிறான், பயங்கரமான கத்தி. என்ன பண்ண, எல்லா ஜனமும் எல்லாம் உள்ள ஓரத்துக்கு ஆரம்பிச்சுது. என்ன திம்முன்னு இப்படி 100 பேர் ஓடுறான், அப்படி 100 பேர். அந்த செருப்பு இருக்குதா அங்க, அவன் தப்பிச்சு கீழே வந்துட்டான். அவனை 5 நிமிஷம் ஏந்தா வெட்டிட்டு இருப்பானுங்க சார் அவனுங்க. ஆனா யாருன்னு எந்த காலேஜ் பசங்க தெரியல நம்மளுக்கு. இது NSK நகர். இது காலேஜ் பசங்களாம் ஒரே அமலை பண்ணிட்டு ஃபுல்லாக பஸ்லலாம் கத்தியெல்லாம் வச்சுக்கின்னு ஒரே ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஒரு 12:30 மணி இருக்கும். பஸ் நேம்லாம் நான் சரியாக பார்க்கல. நாங்கள் ஒரே அமலை பண்ணியிருந்தாங்க. பசங்களாம் இங்கேயும் ஓடிச்சிங்க, கட்டை கத்தி எல்லாம் வச்சுன்னு கல்லெல்லாம் போட்டாச்சுன்னு அங்கே பார்த்துருப்பீங்க நீங்களே. அங்கே எல்லாமே பிரச்சனை நடந்தது. ஓரளவுக்கு தான் வச்சு பெரிய பெரிய கட்டு வச்சு. ஆமாம், அடிச்சுட்டே போனாங்க. அதுக்கப்புறம் இறங்கியும் பசங்க ஓடிச்சிங்க, கட்டையெல்லாம் வச்சு அடிச்சிக்கினாங்க எல்லாம் சேர்ந்து. ஒரு பையனுக்கு மட்டும் அடிபடுது, இங்கே தான் அடிபடுது. ஆமாம், இங்கே தான் வெட்டில் கல்லுத்து அடிச்சுட்டான். கொஞ்சம் பயந்துதாங்க. வைஷ்ணவ காலேஜ் பசங்க வந்தது, அவங்கள மட்டும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஆமாம், இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. பஸ்ஸில் வந்த பசங்க இங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஓடினாங்கல்லாம். அது வரைக்கும் ஒரு 50 பசங்க இருக்காங்க. அதான் பசங்க தான் அடிச்சிருப்பானுங்க போலக்குது. அங்கே அடிச்சுக்கிறானுங்க. அதோட தூளாக உடஞ்சி போச்சு. நான் பெருகல, அந்த மாதிரி ரோடு பெருக்கிறவங்க பெருக்குனாங்க. டெய்லிலாம் வரலண்ணா, இன்னைக்கு தான். டைம்லாம் நான் பார்க்கலண்ணா. நான் டைம் எங்கே பார்த்தேன். இவங்க அடிச்சு நானும் ஓடி போயிட்டேன். எனக்கே பயம். கத்தி எடுத்துன்னு வீசினேன். நான் என்ன பண்ணுறது, நானும் ஓட்டேன். அந்தாண்ட நல்லா நெடுக்கு கத்தி எடுத்து எல்லாரும் கத்தி எடுத்துன்னு தான் ஓடினாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓடி போயிட்டாங்க.
ம் ஏன் பேர் வேறு ஏன் கேட்குறீங்க? என் பேர் ஹரிஹரன். எங்கள் தெருவில் ஒரு 30 பேர் எங்கேயோ கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும்தான் நான் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். தெருவில் ஒரு 40 இருப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணாங்க தெரியல, அப்படி உக்காந்துருந்தாங்க. அடுத்தது அவங்க பாட்டுன்னு திடீர்னு கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டாங்க. கத்திய தெரில, நான் அப்படி உள்ளே உட்காந்துருந்தேன். கத்தி ஒரு 1-2 பேர் வச்சுருந்தாங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரில, நான் பார்க்கல. திடீர்னு கல் எடுத்து அடிச்சுக்கினாங்க. நான் உள்ளே உட்காந்துருந்தேன். ஆமாம், அரசாங்கம் போட்டுருச்சுமா பணம் கட்ட சொல்லி. இனிமேல் நீங்க பணம் கட்டி தான் படிச்சு பாத்தியா? உங்க டீச்சர்கிட்ட கேளுங்கம்மா. ரத்து செய், அரசு ஆணை 40 ரத்து செய், ரத்து செய்.